ஆப்ஷன் லவ்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்ச் 29ஆம் தேதி நம்ம ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது இது 1 month பீரியடு. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் என்ன, ஏடிஎம் அனலைசிஸ் என்ன, ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் என்ன, மீட்டிங் பாயிண்ட் அண்ட் காமன் ஏரியா அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது அனைத்தையும் அறிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் எண் 9842610908க்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு என்று நீங்களே சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவதற்கு இது ஏதுவாக இருக்கும். இதில் நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறோம், நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. முழுக்க உங்களுடைய பார்வையில் சந்தையை எப்படி பார்க்கணும், அது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்ம சொல்லியிருந்தோம் ஆப்ஷன் ப்ரீமியம் நமக்கு ஃப்யூச்சரோட பேஸில் தான் பார்க்கணும், ஸ்பாட் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எக்ஸ்பெரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட அடிப்படையில். அப்போ நியர்பை எக்ஸ்பெரி வரும்போது இப்போ என்ன கேப் இருக்கோ அந்த கேப் நில் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பெரி எப்போ பக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரையும் ஸ்பாட்டும் பக்கமாக தான் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு அது நீங்கள் ஸ்பாட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஸ்பாட்டோட பேசிஸ் கிடையாது, முழுக்க ஃப்யூச்சரோட பேசிஸ் தான். இங்கே ஃப்யூச்சர் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே மந்த்லி ஃப்யூச்சர் போயிடுவீங்க. நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்டுக்கு ஃப்யூச்சர் பார்க்கணும். ஆனால் வீக்லி கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர் கிடையாது, அதனால் சிந்தட்டிக் ஃப்யூச்சர் தான். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் அதுதான் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். வாங்க போகலாம். பாருங்க, இப்போ மந்த்லி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 23,705, ஸ்பாட் 23,670. அப்போ 23,670ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போது கண்டிப்பாக நமக்கு 23,700 புட் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஐடிஎம் புட்டாக இருக்கும். அப்போது கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனோட விலை 23,700 புட்டுக்கு 30 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுதான் விதி. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா நமக்கு 23,705ங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான். அப்போ என்ன, 23,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட விலையை விட இப்போ இங்கே பார்க்கறதுக்கு 5 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும். சில டைம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இம்பேலன்ஸில் இருக்கும். அதனால் ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ ஒருத்தர்கிட்ட இதாக இருக்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் லாஜிக்கலாக இதாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புட் ஆப்ஷன் சைட் 99 ரூபா, கால் ஆப்ஷன் சைட் 113 ரூபா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 14 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. சரி, அப்படி பார்த்தாலும் நமக்கு ஸ்பாட்டோட பேசிஸ்னால் புட்டு தானே ஜாஸ்தியாக இருக்கணும். அப்புறம் எப்படி இங்கே கால் ஜாஸ்தியாக இருக்குது? அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட அடிப்படையில் தற்போது பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சரோட பேஸ் தான். இப்போ 40 பாயிண்ட் ப்ரீமியம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப், ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, ஃப்யூச்சர் 23,705. அப்போ என்ன அர்த்தம், 45 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். சரி, அந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கா, ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். கால் சைடு பார்த்திங்கன்னா 15 பக்கம் இருக்காங்க, புட் சைடு பார்த்திங்கன்னா 17 பக்கம் இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு அங்கே ஒரு 6-7 ரூபா டிஃப்ரென்ஸ் வரைக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அடுத்தது நம்ம எப்பவும் போல் எட்ஜ் லெவல் நம்ம மார்க்கெட்டோட கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 23,700. அப்போ இந்த சைடு மார்க்கெட் மேலே போகலாம் இல்லை கீழே போகலாம்,
எப்படி போனாலும் நம்மளுடைய கேட்வே அப்படிங்கிறது என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது முக்கியம். இதை வந்து ஆவரேஜாக நம்ம 100 எடுத்துக்கலாம். அப்போ 23,800 இந்த பக்கம் 23,600. இப்போ மார்க்கெட் வந்துட்டு அப்சைட்லேயே இருக்கணும் அப்படின்னா 23,800க்கு மேலேயே இருக்கிறது வந்துட்டு மார்க்கெட் அது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். 23,800 போயிட்டு 23,800க்கு கீழே இருக்கிறது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இப்போ 23,800க்கு மேலே போச்சுன்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணுறோம். 100 + 100 அப்போ 200 பாயிண்ட்ஸ். அப்போ 23,900 இந்த பக்கம் 23,500. இதுதான் இம்பேக்டட் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இதை கடந்து போகுதா? இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் எத்தனை நாட்கள் இந்த எட்ஜ் ரேஞ்சுக்குள்ளேயே வர்த்தகமாகறாங்க, எத்தனை நாட்கள் வைடு ரேஞ்சை நோக்கி போகிறாங்க, இல்லை எட்ஜ் ரேஞ்சுக்கு மேலே எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரைஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து சந்தையை புரிதலோட நீங்கள் மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 23,700 புட் ஆப்ஷனுடைய ஹை 158. அப்போ 150ன்னு வச்சுக்கலாம். அப்போ 23,550 மார்க்கெட்டுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட். இது 250ன்னு வச்சுக்கலாம். அப்போ 23,950 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிஃபென்ஸாக இருக்கப்போ. ஏன் இதை எடுத்துக்கிறோம் ஹை எடுத்து? ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ மார்க்கெட் 23,700க்கு மேலே இருந்தால் கால் வந்து 23,700 கால் ஐடிஎம்மாக மாறும். அப்போ அதுக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்க போது, டைம் வேல்யூ இல்லை. அப்போ 258 ரூபாய் இவங்க கடக்கவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் 23,950 தாண்டாதுன்னு தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 23,700 புட் 158 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டே இல்லை, இனி போகவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் 23,550க்கு கீழே போகாதே. அப்போ இதுதான் நமக்கு பேஸ், இதுதான் நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதோட புட் ஆப்ஷன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, இதோட கால் ஆப்ஷன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இதோட லோ 63.91. அப்போ என்ன அர்த்தம்? 23,791 இந்த பக்கம் வந்துட்டு 23,637 அப்படிங்கிற ஜோன். அப்போ இதை தக்க வைக்கிறார்களா, இதற்குள்ளே என்ன மாதிரி கேமை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இதோட ரேட்டை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம வந்து வரைபடத்தில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ காமனான ரேட்டை வந்து நம்ம 100 ரூபா. ₹100 காமன் ஏடிஎம். இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் பொதுவாகவே நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது காலோடைய ஹை புட்டோட ஹையை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. 158, 258. இது காலோட ஹை இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ புட்டோட லோவையும் காலோட லோவையும் நம்ம வந்து இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுறோம். 91.63. இது அப்படியே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும்னு நீங்கள் பார்க்காதீங்க. முதல் இந்த இடத்தை இவங்க எப்படி மதிக்கிறாங்க, கால் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறாங்க, புட் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம 23,800 கால் புட்டோட பேஸ்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன் போட்ட போதும். இந்த ஹைலோ நீங்கள் போட்டு பார்க்குறனால பாருங்கள், இல்லைன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து காமன் ஏரியாவே நம்ம இருக்கக்கூடிய 100 ரூபாயை வந்து ஃபஸ்ட் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் 67,154. இந்த ஜோனை 800 கால் புட் எப்படி மதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி புரிதல்கள் ஏற்படும். அதே போல் நமக்கு கீழே 23,600க்கு மோஸ்ட்டாக நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. 23,600 கால் புட்டும் இதே மாதிரி டேட்டாஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு கால் 67 ரூபா, புட்டு வந்துட்டு 154 ரூபா. மோரோவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 23,600 இதற்கு நியராக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்துட்டு 64 ரூபா, கால் ஆப்ஷன் வந்துட்டு 172 ரூபா. அந்த ரேஞ்ச் அது இது அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வரைபடத்தில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். 172, 64. ஃபஸ்ட்டு அந்த 100 ரூபாய் அப்படிங்கிற பொதுவான கோடை நம்ம போட்டுடலாம். அடுத்தது 64. அடுத்தது 172. இது வந்துட்டு 23,600 கால் புட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்தெந்த விலை எங்கெங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே ஓரளவுக்கு ஆப்ஷன் கிரிக்ஸ் கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். இப்போ நான் இங்கே 100 ரூபாய் அப்படின்னு போட்டது வந்துட்டு ஒரு டெசிமல் 99 ரூபா 113 போது ஆவரேஜ் 105 ரூபா வரும். நான் வந்து ரவுண்ட் ஃபிகருக்காக 100 அப்படிங்கிறது உங்களுக்காக போட்டேன். நீங்கள் எப்படி எக்ஸாக்டாக போடணுமோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் டேபிள் அனாலிசிஸ் நம்ம போகலாம். நமக்கு வந்துட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கல் 23,700 புட் அண்ட் கால் மட்டும் எடுத்துகிட்டா மார்க்கெட்டை வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல். இப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து இது ஒரு மல்டிபிள் ஹெச். அப்போ 23,700 அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு வீக்னஸ் அப்படின்ட்டு இருக்குதுன்னா 23,700 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை விட டாமினேட் பண்ணி இருக்கணும். முக்கியமாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே 700 புட் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சு அவங்கள டாமினேட் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 23,700 வந்து முக்கியமான சப்போர்ட் பிளேஸாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பை கஷ்டப்பட்டு இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 23,700 கால் புட்டு தான் இன்றைக்கி ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரில் இருக்க போகிறாங்க. இது வேல்யூ பேஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தலாம். $23,700 கால் புட்டு தான் அதிகமான டேர்ன் ஓவர். அதற்கு அடுத்த இடத்துல 23,800 கால் புட்.
அதுக்கு அடுத்த இடத்துல 23,750 கால் புட். இப்போது ரொம்ப அதிகமான வர்த்தகம் நடக்குது 23,700 தான். அப்போ இவங்க தான் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 23,700லேருந்து 23,800க்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சிகள் செய்வாங்களா அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே ஒன்றும் பெரிய டாமினேட் எதுவுமே பண்ணல. 24,000 காலில் தான் இருக்குது. இந்தோக்க புட் சைடு பார்த்தாலும் 23,500 புட்டில் தான் இதெல்லாம் பெருசான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறக்கும் இல்லைங்க. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இது பெருசாகவே கிரியேட் ஆகலை. அப்போ இதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட் வாலிட்டி இருக்காங்க, அதையும் நம்ம சற்று பார்க்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.